வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்துள்ள வேலைநிறுத்த போராட்டம் எவ்வித அடிப்படையும் அற்றது என சுகாதார அமைச்சர் சாடல். அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினரின் போராட்டம் தொழிற்சங்க உரிமைகளுக்கான போராட்டம் அல்ல என இணைந்த சுகாதார தொழில் வல்லுநர்களின் கூட்டு சபை தெரிவிப்பு. உதய கம்மன்பிலவின் நூல் வெளியீட்டு விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கலந்து கொண்டமையை முஜிபுர் ரஹ்மான் உறுதிப்படுத்தினார். வடக்குக்கான புகையிரத சேவைகள் எதிர்வரும் 9ஆம் தேதி முதல் மீள ஆரம்பம். வெளிமாவட்ட ஆசிரியர்கள் கடமைகளை பொறுப்பேற்க இடமளிக்கவில்லை எனில் ஆளுநர் செயலகம் முற்றுகையிடப்படும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் எச்சரிக்கை. தொடர்வது முதன்மைச் செய்தி. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்துள்ள வேலை நிறுத்த போராட்டம் எவ்வித அடிப்படையும் அற்றது என சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். பயிற்சியை நிறைவு செய்த வைத்தியர்களுக்கான நியமன முறையை எதிர்த்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்துள்ள வேலை நிறுத்த போராட்டம் எவ்வித அடிப்படையும் அற்றது என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நியாயமான காரணங்களுக்காக வேலை நிறுத்தம் முன்னெடுக்கப்பட்டால் அது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த முடியும் எனவும், ஆனால் தற்போதைய போராட்டமானது தேவையற்றது எனவும் குறிப்பிட்டார். அமைச்சருடன் ஏதேனும் முரண்பாடுகள் இருப்பின் நோயாளர்களின் உயிரை பணயம் வைக்காமல் அதனை நீதிமன்றம் ஊடாக தீர்த்து கொள்ளுமாறு அவர் வைத்திய சங்கத்திற்கு தெரிவித்தார். இதேவேளை வைத்தியர்கள் அரசு சேவையில் இணைந்து கொள்வதற்கான விண்ணப்ப கால அவகாசம் இன்று மதியம் 12 மணியுடன் நிறைவடைந்தது. இக்கால அவகாசம் எக்காரணம் கொண்டும் நீடிக்கப்பட மாட்டாது எனவும், குறித்த நேரத்திற்குள் விண்ணப்பிக்க தவறியவர்களுக்கு அரச வைத்தியசாலைகளில் பணியாற்றும் வாய்ப்போ அல்லது ஊதியமோ வழங்கப்பட மாட்டாது எனவும் அமைச்சர் மீண்டும் வலியுறுத்தினார். ඒ අහිංසක මිනිස්සුන්ව ප්‍රාණපකරුවන් මිනිස් පලිහක් ලෙස යොදා ගන්නට එපා. මොකද ඔබ දන්නවා ලෝකේ පවතින මේ යුදමය තත්ත්වයත් එක්ක ඉන්ධන පිළිබඳ அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினரின் போராட்டம் தொழிற்சங்க உரிமைகளுக்கான போராட்டம் அல்ல என இணைந்த சுகாதார தொழில் வல்லுநர்களின் கூட்டு சபை தெரிவித்துள்ளது. அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் இதுவரை சுமார் 15 தடவைகள் வேலைநிறுத்த போராட்டங்களை நடாத்தியுள்ளது. சுகாதார சேவையில் உள்ளவர்களின் நியமனங்கள் மற்றும் சேவை பட்டியல்களை தயாரிக்கும் அதிகாரம் தொழிற்சங்கங்களுக்கு கிடையாது. இவ்வாறு இணைந்த சுகாதார தொழில் வல்லுநர்களின் கூட்டு சபை இணை ஒருங்கிணைப்பாளர் சலித் அமதிவகார தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். රජ්‍ය වෛද්‍ය නිලධාරීන්ගේ සංගමය 15 සතාවක් විතර වැඩ වර්ජනම කරලා තියෙනවා. அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் இதுவரை சுமார் 15 தடவைகள் வேலை நிறுத்த போராட்டங்களை நடத்தியுள்ளது. சுகாதார சேவையில் உள்ளவர்களின் நியமனங்கள் மற்றும் சேவை பட்டியல்களை தயாரிக்கும் அதிகாரம் தொழிற்சங்கங்களுக்கு கிடையாது. இது தொடர்பான தகவல்களை பெறுவதற்கு உரிய அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் உள்ளனர். வைத்தியர்களுக்கான நியமனங்கள் அவ்வாறே தீர்மானிக்கப்படுகின்றன. இந்த நியமனங்கள் குறித்து செல்வாக்கு செலுத்த அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்திற்கு எந்த உரிமையும் இல்லை. இடமாற்றம் என்று கூறிக்கொண்டு இந்த நியமனங்களில் தமது தலையீட்டை உருவாக்கவே அவர்கள் முயற்சிக்கின்றனர். இதன் பொருள் இதற்கு முன்னரும் அவர்கள் இவ்வாறான விடயங்களில் தலையிட்டிருக்கலாம் என்பதாகும். தற்போது கஷ்ட பிரதேச சேவை என்பது படிப்படியாக குறைந்து வருகிறது. இப்போது வைத்தியசாலை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. கஷ்ட பிரதேசங்களாக கருதப்படும் வைத்தியசாலைகளில் வைத்தியர்கள் மாத்திரம் இல்லை, ஏனைய ஊழியர்களும் இருக்கின்றனர். வைத்தியசாலைகளில் வசதிகள் இல்லை என்று அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் கூறுகிறது. அப்படியென்றால் ஏனைய ஊழியர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்க வேண்டும். தொழிற்சங்கங்கள் என்ற ரீதியில் சுகாதார அமைச்சு எடுக்கும் தீர்மானங்களில் தலையிட இவர்களுக்கு உரிமை இல்லை. இவ்வாறான வேலை நிறுத்த போராட்டங்களை நடத்துவதன் மூலம் உலக போர் சூழலுக்கு மத்தியில் நாட்டின் நெருக்கடி நிலையை மேலும் தீவிர
நடைமுறைப்படுத்த இவர்கள் முயற்சிக்கின்றனர். வங்குரோத்து அடைந்த தொழிற்சங்கங்களுடன் இணைந்து அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் ஒரு அலையையே இவர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். இது தொழிற்சங்க உரிமையாளர்களுக்கான கோரிக்கை அல்ல. இந்த வேலை நிறுத்தம் அரசியல் சார்ந்தது. அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் வங்குரோத்து அரசியலுடனே செயல்பட்டு வருகின்றது. இதன் மூலம் வைத்தியர்களுக்கு இருக்கும் கௌரவத்தை இல்லாது செய்யவே இவர்கள் முனைகின்றனர். இந்த வேலை நிறுத்த போராட்டம் சில இடங்களில் மாத்திரமே முன்னெடுக்கப்படுகிறது. அநேகமான இடங்களில் சிகிச்சைகள் வழமை போன்று நடைபெறுகின்றன. இப்போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சிறு குழுவினரும் இதனை புரிந்து கொள்வார்கள். இது ஒட்டுமொத்தமான தீர்வு அல்ல. அரசாங்க சேவையில் இருந்து கொண்டு இந்த வைத்தியர்கள் தனியார் துறையிலும் பணியாற்றுகின்றனர். தனியார் துறையிலாவது நோயாளிக்கு சிகிச்சை அளிப்பது நல்லது. ஆனால் இலவச கல்வியை பெற்றுக்கொண்டு தனியார் துறையில் பணியாற்றி சுகாதார சேவையை விற்பனை செய்வது அறநெறிக்கு முரணானது. ඔවුන් විසින් පුද්ගලිකව ගත තීන්දුවක්. නමුත් ඒක සදාචාරාත්මක නෑ කියන එක අපි කියන්න කැමතියි. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று காலை முதல் ஆரம்பித்துள்ள பணி பகிஷ்கரிப்புக்கு தங்களது ஆதரவு இல்லை என விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. விசேட வைத்திய நிபுணர்கள் வழமை போன்று தங்களது கடமைகளை முன்னெடுப்பார்கள் எனவும் வைத்தியசாலைகளின் விசேட மருத்துவ சேவைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் எனவும் அந்த சங்கத்தின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் ஆர் ஞானசேகரம் குறிப்பிட்டுள்ளார். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், தற்சமயம் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் ஒரு வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. விசேட வைத்திய சங்கத்தின் உறுப்பினர்களான விசேட வைத்தியர்கள் எவருமே இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கு கொள்ளவில்லை. தற்பொழுது கடந்த சில நாட்கள் நடந்த வேலைநிறுத்தத்தில் விசேட வைத்திய நிபுணர்கள் எவருமே பங்கு கொள்ளவில்லை. நாம் நமது கடமையை வழமை போல் செய்து மக்களுக்கான விசேட வைத்திய சேவை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். மேலும் பட்ட பின்படிப்பு பின்பற்றும் வைத்தியர்களான எதிர்கால வைத்திய நிபுணர்களானவர்களும் வேலைநிறுத்தத்தில் பங்கு கொள்ளாது தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதேபோல் விசேட வைத்திய நிபுணரின் குழுவில் சேர்ந்து இயங்கும் வைத்திய அதிகாரிகள், சாதாரண கிரேட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் என்ற வைத்திய அதிகாரிகளும் பலர் வேலைநிறுத்தத்தில் பங்கு கொள்ளாது ஒரு குழுவாக தொடர்ந்து வேலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகையால் பொதுமக்களாகி உங்களுக்கு சில வேளைகளில் சரியான தகவல் கிடைக்காது இருக்கும் பட்சத்தில் அதை தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம். விசேட வைத்திய நிபுணர்கள் எவருமே வேலைநிறுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை. நாடளாவிய ரீதியில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் மேற்கொண்டுள்ள பணி புறக்கணிப்பு காரணமாக நோயாளர்கள் கடும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் சுகாதார அமைச்சின் சட்டவிரோதமான இடமாற்ற கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடளாவிய ரீதியில் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளது. நியாயமற்ற மற்றும் சட்டவிரோதமான இடமாற்ற நடைமுறைகளை சுகாதார அமைச்சு பின்பற்றுவதாகவும் அதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் சங்கம் கோரிக்கை விடுத்து பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் மேற்கொண்டுள்ள பணி புறக்கணிப்பு காரணமாக நோயாளர்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். வைத்தியர்களின் பணி புறக்கணிப்பு காரணமாக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் செயல்பாடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. நோயாளிகள் முக்கியமாக வெளிநோயாளி பிரிவில் உள்ளவர்கள் என பொதுமக்களின் அன்றாட மருத்துவ சேவைகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்படுறது நாங்கள் இப்போ ருக்குமார குறை சரிதானே. ஆனால் இதில் பாதிக்கப்படுறது மக்கள். இப்போ நாங்கள் கூட 7 கிலோமீட்டர் சைக்கிளோடு வந்தால் நீங்கள் மருந்துக்கு வந்தோம். இந்த மாதிரி எத்தனோ ஜனம் இந்த தேசத்துலேருந்து வந்திருக்கு தூரடங்கள். அதனால் பாதிக்கப்படுறது மக்கள் சரிதானே. இதுக்கு அரசாங்கம் அதுக்குரிய என்ன துறை சார்ந்த நிர்வாக நடவடிக்கை எடுக்கும். அதனால் பாதிக்கப்படுறது பொதுமக்கள். அதுக்கு வேண்டாம் ஸ்ட்ரைக் பண்ணினா அதுக்கு நம்மளை வரும் எல்லாம் வரும். அதனால் நாங்கள் பாதிக்கப்படுறோம். நாங்கள் நாடளாவிய ரீதியில் அரச வைத்தியசாலை வைத்தியர்கள் முன்னெடுத்து வருகின்ற தொழிற்சங்க போராட்டம் காரணமாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை வைத்தியர்களும் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கடமைக்கு சமூகம் அளிக்கவில்லை. இதன் காரணமாக நோயாளர்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்திருந்தனர். மருந்து கட்டுதல் மற்றும் ஊசி போடும் நடவடிக்கைகள் இடம்பெற்றதோடு அவசர நோயாளர்களை விடுதியில் அனுமதிக்கும் நடவடிக்கை மாத்திரமே இடம்பெற்றது. வேறு எந்த வைத்திய சேவைகளும் இடம்பெறவில்லை. இதனால் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக வந்த மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்திருந்ததுடன் வைத்தியர்களின் இவ்வாறான மனிதாபிமானமற்ற நடவடிக்கைகளுக்கு தமது எதிர்ப்பையும் தெரிவித்திருந்தனர்.
அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்று முன்னெடுத்துள்ள 24 மணி நேர அடையாள பணி பகிஷ்கரிப்பு காரணமாக திருகோணமலை கிண்ணியா தள வைத்தியசாலையின் செயல்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்ததுடன் சிகிச்சைக்காக வருகை தந்த நோயாளர்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு உள்ளாகினர். இன்று காலை ஆரம்பமான இந்த போராட்டத்தினால் கிண்ணியா தள வைத்தியசாலையின் வெளி நோயாளர் பிரிவு எவ்வித வைத்திய சேவைகளுமின்றி முடங்கி காணப்பட்டது. தூர இடங்களில் இருந்து வருகை தந்த பல நோயாளர்கள் வைத்தியர்கள் பணியில் இல்லாத காரணத்தினால் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பியதை காண முடிந்தது. நோயாளர்களின் நலன் கருதி அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் அவசர சத்திர சிகிச்சை சேவைகள் மாத்திரம் வழங்கும் போல் இயங்கின. வைத்தியர்களின் இடமாற்ற செயல்முறை அரசியல் மயமாக்கப்படுவதாக கூறப்படுவதை கண்டித்து அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இந்த வாரம் ஏற்கனவே 2 முறை அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. இன்று 3வது தடவையாகவும் முன்னெடுக்கப்படுகின்ற பகிஷ்கரிப்பு காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக நோயாளர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்துள்ள வேலைநிறுத்த போராட்டம் தொடர்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை அரச வைத்திய அதிகாரிகள் சங்க மத்திய செயற்குழு கூட உள்ளதாகவும் இதன்போது போராட்டத்தின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து தீர்மானிக்கப்பட உள்ளதாகவும் அந்த சங்கம் அறிவித்துள்ளது. கோரிக்கைகளுக்கு முறையான தீர்வு கிடைக்காத பட்சத்தில் போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்த உள்ளதாக வைத்தியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வைத்தியர் ஒருவரை உருவாக்க மக்கள் வரிப்பணத்திலிருந்து 60 லட்சம் ரூபாய் செலவிடப்படுவதாக அமைச்சர் உபாலி பன்னிலக்கே தெரிவித்துள்ளார். மருத்துவ பீட மாணவர் ஒருவர் 5 வருடங்களின் பின் வைத்தியராக வெளியேறுவதற்கு அரசாங்கம் மிக அதிக தொகையை செலவிடுவதாக அமைச்சர் உபாலி பன்னிலக்கே தெரிவித்துள்ளார். கிருபத் கொடையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் அவர் இந்த தகவல்களை வெளியிட்டார். இலங்கையின் சுகாதாரத்துறையை பொறுத்தவரை சுதந்திரத்துக்கு பின்னரான அனைத்து அரசாங்கங்களும் இலவச சுகாதார சேவையை வழங்குவதையே நோக்கமாக கொண்டிருந்தன. ஒருவரின் பணப்பையில் உள்ள பணத்தை தீர்மானிக்க கூடாது என்பதில் நாம் உறுதியாக உள்ளோம். ஏனைய துறைகளுடன் ஒப்பிடுகையில் மருத்துவ பீட மாணவர் ஒருவர் 5 வருடங்களின் பின் வைத்தியராக வெளியேறுவதற்கு அரசாங்கம் மிக அதிக தொகையை செலவிடுகிறது. ஒரு பொறியியலாளரை உருவாக்க 30 லட்சம் ரூபாய் செலவிடப்படும் நிலையில் ஒரு வைத்தியரை உருவாக்க மக்கள் வரிப்பணத்திலிருந்து 60 லட்சம் ரூபாய் செலவிடப்படுகிறது. இது பொறியியலாளருக்கான செலவை விட 2 மடங்காகும் என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தற்போது நாட்டில் 35,000 முதல் 38,000 வரையான வைத்தியர்கள் உள்ளதாகவும் அவர்களில் சுமார் 25,000 முதல் 28,000 வரையிலானோர் அரசாங்க வைத்தியசாலைகளில் பணியாற்றுவதாகவும் குறிப்பிட்ட அவர் சமூகத்தில் அவர்கள் கொண்டுள்ள விசேட பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ගත්තාම විශේෂයෙන්ම ගොඩාක් ව්‍යාප්ත වෙලා තියෙනවා. ඒ වගේම ඔබ දන්නවා බටහිර වෛද්‍ය විද්‍යාව අද ලෝකයේ ඉතාමත් වේගෙන් දියුණු වෙන වෛද්‍ය විද්‍යාවක්. உதய கம்மன்பில எழுதிய ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரி நூல் வெளியீட்டு விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கலந்து கொண்டவை உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிவித்துரு ஹெல உரிமையவின் தலைவர் உதய கம்மன்பில எழுதிய ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரி நூல் வெளியீட்டு விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கலந்து கொண்டமையை நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் உறுதிப்படுத்தியுள்ளார். முன்னதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்வில் சஜித் பிரேமதாச கலந்து கொள்ளவில்லை எனவும் அங்கு அவர் இருப்பது போன்று வெளியான காட்சிகள் AI தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்டவை எனவும் குறிப்பிட்டிருந்தனர். இந்த நிலையில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சஜித் பிரேமதாச அந்த நிகழ்வில் கலந்து கொண்டாரா என கேள்வி எழுப்பப்பட்ட போது ஆம், அவர் கலந்து கொண்டிருந்தார் என பதிலளித்தார். හමුදා බුද්ධියංශයේ ඉන්න පිරිස් ජමීල් ව හොයාගෙන යන්න දෙහිවල මරාගෙන මැරිච්ච බෝම්බකරු ඔහුව හොයාගෙන යාම සහ ඔහු මේ තිබුණු බුද්ධියංශයත් එක්ක ගනුදෙනු කරපු ගැනත් හිලදරව් වෙලා තිබුණා. வடக்குக்கான புகையிரத சேவைகள் எதிர்வரும் 9ஆம் தேதி முதல் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளது. வடக்குக்கான புகையிரத சேவைகள் எதிர்வரும் 9ஆம் தேதி முதல் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாக யாழ்ப்பாண புகையிரத நிலைய பொறுப்பதிகாரி தீனா பிரதீபன் தெரிவித்துள்ளார். மகம முதல் ஓமந்தை வரையிலான புகையிரத பாதையில் 5 புகையிரத பாலங்களை மாற்றியமைக்கவும் யானைகள் கடந்து செல்வதற்காக அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதையை புனரமைக்கும் பணிகளை மேற்கொள்ளவும் ஏதுவாக
வடக்குக்கான புகையிரத சேவைகள் கடந்த ஜனவரி 26 முதல் நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் தமிழ் சிங்கள புத்தாண்டினை முன்னிட்டு எதிர்வரும் 9 முதல் புகையிரத சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. புகையிரத சேவைக்கான முற்பதிவுகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமையால் பயணிகள் தமக்கான முற்பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை சுமார் 2.5 மாதங்களுக்கு பின்னர் புகையிரத சேவைகள் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளமையால் புகையிரத கடவைகளை கடப்பவர்கள் பாதுகாப்பாக கடக்குமாறும் புகையிரத பாதைகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெளிமாவட்ட ஆசிரியர்கள் கடமைகளை பொறுப்பேற்க இடமளிக்க வேண்டும், இல்லையில் ஆளுநர் செயலகம் முற்றுகையிடப்படும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இடமாற்ற சபையின் ஊடாக வருடாந்த இடமாற்றங்களை பெற்ற வெளிமாவட்ட ஆசிரியர்கள் உரிய முறையில் தமது பாடசாலைகளை பொறுப்பெடுக்க அனுமதிக்காவிட்டால் வடமாகாண ஆளுநர் செயலகத்தை முடக்கி போராட்டம் மேற்கொள்ளப்படும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவர் தீபன் திலீசன் தெரிவித்துள்ளார். யாழில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஆசிரியர்களை மிக மோசமாக ஆசிரியர் சமூகத்தை கையாண்ட விதத்திற்காக தன்னுடைய அழுத்தங்களின் மூலம் கல்வி அதிகாரிகளையும் கல்வி அமைச்சையும் அடிபணிய பண்ணி மிக மோசமான முறைகேட்டை புரிந்த இந்த வடமாகாணத்தினுடைய ஆளுமையற்ற ஆளுநர் உடன் பதவி நீக்கப்பட வேண்டும் அல்லது பதவி விலக வேண்டும் என்பதை இலங்கை ஆசிரியர் சங்கம் ஆணித்தரமாக தெரிவித்து நிற்கின்றது. அவ்வாறு நடைபெற தவறினால் இந்த ஆளுமையற்ற ஆளுநருடைய சகல விடயங்களும் அம்பலப்படுத்தப்படுவதுடன் ஆளுமையற்ற ஆளுநருக்கு எதிரான தொழிற்சங்க போராட்டங்களை இலங்கை ஆசிரியர் சங்கம் தொடர்ச்சியாக முன்கொண்டு செல்லும் என்கின்ற விடயத்தையும் இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிட விரும்புகின்றோம். இந்த ஆளுமையற்ற ஆளுநருடைய முறைகேட்டினாலே வடமாகாண கல்வி அமைச்சும் வடமாகாண கல்வி திணைக்களமும் இந்த முறைகேடுகளுக்கு துணை போய் சட்டவிரோதமாக செயற்பட்ட விடயங்களுக்கு திணைக்கள ரீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதையும் இலங்கை ஆசிரியர் சங்கம் வலியுறுத்துகிறது. இந்த நிர்வாக ரீதியாக சட்டவிரோதமாக செயற்பட்டிருந்த அரசு அதிகாரிகளுக்கு எதிராக வட மாகாணத்தினுடைய பிரதம செயலாளர் நடவடிக்கை எடுக்க தவறுவாராக இருந்தால் அவருக்கு எதிராகவும் இலங்கை ஆசிரியர் சங்கம் தன்னுடைய தொழிற்சங்க செயற்பாடுகளை முன்னெடுக்கும். இன்னும் இந்த முறைகேடாக செயற்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராகவும் இலங்கை ஆசிரியர் சங்கம் வழக்கு தாக்கல்களை செய்வதற்கும் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றது என்கின்ற விடயங்களையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். வெளி மாவட்டத்திலிருந்து இடமாற்றத்துக்கு தகுதி பெற்ற அனைத்து ஆசிரியர்களையும் இந்த 10ஆம் தேதி விடுமுறை விடுகிறது, தவணை விடுமுறை. தவணை ஆரம்பத்தின் போது வெளி மாவட்டத்தில் இருந்து இடமாற்றத்துக்கு தகுதி பெற்ற ஆசிரியர்கள் அனைவரும் அவர்களுக்கு இடமாற்ற சபை ஊடாக வழங்கப்பட்ட நிலையத்திலே கையெழுத்திடுவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். அப்படி இல்லையாயின் இலங்கை ஆசிரியர் சங்கம் பாரியதொரு தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுப்பதுடன் சட்ட ரீதியான செயற்பாட்டையும் முன்கொண்டு சென்று அவர்களுக்குரிய நீதியை வழங்க முன்னின்று உழைக்கும் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் மிகவும் பொறுப்புடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். மாகாண சபை முறைமையும் அதிகார பகிர்வும் கருத்தாடல் இன்று கிளிநொச்சியில் நடைபெற்றது. மாகாண சபை முறைமையும் அதிகார பகிர்வும் கருத்தாடல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் கிளிநொச்சி கூட்டுறவாளர் மண்டபத்தில் நடைபெற்றது. எழுத்தாளர் எஸ். கருணாகரன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் உயிர்நீத்த வீரர்கள் மற்றும் உறவுகளுக்கு வணக்கம் செலுத்தப்பட்டு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் துணைத் தலைவர்களால் மங்கள விளக்கேற்றி கருத்தாடல் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மாகாண சபை முறைமையும் அதிகார பகிர்வும் கருத்தாடலில் ஓய்வு நிலை மூத்த நிர்வாக அதிகாரி இரேனியஸ் செல்வின், பொறியியலாளர் கலாநிதி சுப்பிரமணியம் சிவகுமார், சமூக ஆய்வாளர் பெரியசாமி முத்துலிங்கம், மாகாண சபை முறைமை தென்னிலங்கையின் தற்போதைய நிலை தொடர்பாக ஆய்வாளர் ஹரீந்திரா பி. திசநாயக்க, வடக்கு மாகாண சபை முன்னாள் அமைச்சர் கலாநிதி கந்தையா சர்வேஸ்வரன், மூத்த ஊடகவியலாளர்கள் வீரசக்தி தனபாலசிங்கம் ஆகியோர் பங்கேற்றனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத் தலைவர்கள், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். உயர்தர பரீட்சையில் அகில இலங்கை ரீதியில் கணித பிரிவில் முதலிடம் பிடித்த கிளிநொச்சி மாணவர் கிளிநொச்சி போலீசாரால் கௌரவிக்கப்பட்டார். கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் அகில இலங்கை ரீதியில் கணித பிரிவில் முதலிடம் பிடித்த கிளிநொச்சியைச் சேர்ந்த தெய்வேந்திரன் திருக்குமரன் கிளிநொச்சி மாவட்ட போலீசாரால் பாராட்டி கௌரவிக்கப்பட்டார்.
மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் டி குணசேகர மாணவனுக்கு நினைவு பரிசில் வழங்கி கௌரவித்தார். கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. உயர்தர பரீட்சையில் சாதித்த யாழ் இந்து மாணவன் ஒருவன் உடல் நலக்குறைவு காரணமாக உயிரிழந்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் கணித பிரிவில் 3A எடுத்த யாழ் இந்து மாணவன் ஒருவன் உடல் நலக்குறைவு காரணமாக உயிரிழந்த சம்பவம் யாழில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. யாழ் இணுவில் தெற்கு இணுவிலை வசிப்பிடமாக கொண்ட யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவன் லவன் அக்சயன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இரத்தத்தில் கிருமி தொற்று ஏற்பட்டமையே இறப்புக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கந்தளாயில் கால்வாய் ஒன்றில் நீராடி கொண்டிருந்த சிறுவன் ஒருவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். கந்தளாய் பேராற்று வழி பகுதியில் ஆற்றில் குளிக்கச் சென்ற 16 வயதுடைய மாணவன் ஒருவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சோக சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கந்தளாய் பேராற்று வழி முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்று அண்மையில் சாதாரண தர பரீட்சை எழுதியிருந்த ரிஸ்லான் என்ற மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நேற்று முற்பகல் 11:30 மணியளவில் தனது நண்பர்கள் 4 இணைந்து குறித்த ஆற்றில் குளிக்கச் சென்ற போதே இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. வழமையாக ஆற்றின் ஒரு பகுதியில் குதித்து நீரோட்டத்துடன் மிதந்து சென்று மறுபக்கத்தில் கரையேறும் பழக்கத்தை கொண்டிருந்த இவர்கள் நேற்றும் அவ்வாறே விளையாடியுள்ளனர். ரிஸ்லான் பாதுகாப்பாக கரையேறி இருப்பார் என எண்ணிய நண்பர்கள் அவரது ஆடைகளை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பியுள்ளனர். எனினும் ஜும்மா தொழுகையின் பின்னரும் அவர் வீடு திரும்பாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் தேடுதலில் ஈடுபட்டனர். இதன்போது அவர் குளித்த இடத்திலிருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். உயிரிழந்த மாணவனின் சடலம் தற்போது கந்தளாய் தள வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை கந்தளாய் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கிளிநொச்சி போலீஸ் நிலைய வருடாந்த போலீஸ் பரிசோதனை இன்று நடைபெற்றது. கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தின் வருடாந்த போலீஸ் பரிசோதனை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி முகமது சுல்தான் நஜீம் தலைமையில் இன்று நடைபெற்றது. பரிசோதனை நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் டி குணசேகர போலீஸ் பரிசோதனையை முன்னெடுத்திருந்தார். பரிசோதனையின் போது போலீசாரின் சீருடைகள் மற்றும் அவர்கள் பயன்படுத்தும் அரச வாகனங்கள், போலீசார் பயன்பாட்டில் உள்ள அரச சொத்துக்கள் அனைத்தும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. அம்பாறை சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அம்பாறை சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட உணவகங்கள் மற்றும் வீதியோர மரக்கறி விற்பனை நிலையங்கள் இன்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. பரிசோதனைகளின் போது நுகர்விற்கு தகுதியற்ற உணவுப் பொருட்கள் மற்றும் மரக்கறிகள் கண்டறியப்பட்டதுடன் அவை பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக அவ்விடத்திலேயே அகற்றப்பட்டு அளிக்கப்பட்டன. விற்பனையாளர்களுக்கு சுகாதார விதிமுறைகள், உணவு பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் சுத்தமான சூழல் பராமரிப்பு குறித்து தேவையான ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் பொது சுகாதார பரிசோதகர்களினால் வழங்கப்பட்டன. பொதுமக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது முக்கிய பொறுப்பாக இருப்பதால் இத்தகைய பரிசோதனைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்பதை சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். பரிசோதனைகள் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஷகிலா இஷதீனின் வழிகாட்டலின் பேரில் சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் ஜே மதனின் முன்னோடி திட்டமிடல் மற்றும் ஆலோசனைக்கு அமைய மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ் சாவகச்சேரி நுணாவில் மேற்கு கொல்லங்கராய் வீரகத்தி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோற்சவ பெருவிழா இன்று ஆரம்பமானது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நுணாவில் மேற்கு கொல்லங்கராய் வீரகத்தி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோற்சவ திருவிழா இன்று ஆரம்பமானது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் அரோகரா ஓசை ஒலிக்க இன்று காலை 10:45 மணியளவில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. தொடர்ந்து 10 நாட்கள் காலை மாலை திருவிழாக்கள் நடைபெறவுள்ளதுடன்
எதிர்வரும் சித்திரை புத்தாண்டு அன்று காலை 10 மணி அளவில் ரதோற்சவமும் மறுநாள் காலை தீர்த்தோற்சவமும் இடம்பெறவுள்ளது. கங்காராம விகாரையின் விகாராதிபதி கலாநிதி கிரிந்தே அசஜி தேரர் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் கிறிஸ்ட் சர்ச் பல்கலைக்கழக ஆஸ்கிரிய பீடத்தின் மேல் மாகாண பிரதம சங்கநாயக்கரும் கொழும்பு ஹீனோபீட்டிய சங்கராம விகாரையின் விகாராதிபதியுமான கலாநிதி கிரிந்தே அசஜி தேரருக்கு நேற்று வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த விருது வழங்கும் விழா பல்கலைக்கழகத்தின் ஆன்செல்வ் கட்டிடத்தில் நடைபெற்றது. துணைவேந்தர் பேராசிரியர் ராமா திருநாமச்சந்திரன் மற்றும் பிரதி துணைவேந்தர் பேராசிரியர் முகமது அப்துல் மஜீத் ஆகியோர் இந்த விருதை வழங்கினர். இலங்கையில் மாத்திரமன்றி சர்வதேச மட்டத்தில் சமயம் மற்றும் சமூக சேவைகளுக்காக ஆற்றிய நிகரற்ற அர்ப்பணிப்பு மற்றும் பங்களிப்பு இதன்போது கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளது. ஐக்கிய ராச்சியத்திற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் நிமல் சேனாதீர உள்ளிட்ட ராஜதந்திரிகள் மற்றும் சமூக பிரதிநிதிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இணையவழி மூலம் நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இணையவழி மூலம் நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்கள் 147 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் இன்று சிலாபம் நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது அவர்களை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். கைதானவர்களில் 133 சீன பிரஜைகளும் 13 வியட்நாம் பிரஜைகளும் ஒரு மலேசிய பிரஜையும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த சந்தேக நபர்கள் ஸ்லாபம் இரணவில பகுதியில் உள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் கஞ்சாவுடன் 2 போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியாவில் கஞ்சாவுடன் 2 போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளதாக இரட்டை பெரியகுளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். விற்பனைக்காக 1 கிலோ 970 கிராம் கஞ்சாவினை கொண்டு சென்ற வேளை 2 போலீசாரும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடம் இருந்த கஞ்சாவும் மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரும் சாய்ந்தமர்ந்து மற்றும் மஸ்கெலியா ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை கிண்ணியாவில் கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகையிடப்பட்டது. திருகோணமலை கிண்ணியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆலங்கணி பகுதியில் சட்டவிரோதமான முறையில் கசிப்பு உற்பத்தி செய்யப்படுவதாக போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து நேற்று மாலை முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது பெருமளவிலான கசிப்பு மற்றும் கசிப்பு உற்பத்தி உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கிண்ணியா போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட இந்த விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது கசிப்பு சேகரித்து வைக்கப்படும் 16 பரல்களும் 3200 லிட்டர் கோடாவும் ஏனைய உபகரணங்களும் மீட்கப்பட்டுள்ளன. போலீசாரின் வருகையை அவதானித்த சந்தேக நபர்கள் அங்கிருந்து தப்பியோடியுள்ளதால் எவரும் கைது செய்யப்படவில்லை. தப்பியோடிய சந்தேக நபர்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகளிலும் அவர்களை கைது செய்வதற்காக தீவிர விசாரணைகளிலும் கிண்ணியா போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நீதியான தீர்ப்பு கிடைக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மானா ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நீதியான தீர்ப்பினை சட்ட ரீதியான விசாரணை மூலம் எமது காலப்பகுதியிலேயே பெற்றுக் கொடுப்போம் எனவும் இதில் பலரது முகமூடிகள் கிழித்தெறியப்படும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மானா ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். வவுனியா செட்டிக்குளம் பிரதேசத்திற்குட்பட்ட குருக்கள் புதுக்குளம் கிராமத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்தார். வவுனியா மாவட்டத்திலே சிறுபோக வேளாண்மை ஆரம்பித்திருக்கின்றது. அவர்களுக்கு தேவையான உரத்தினை பெற்றுக்கொள்வதிலே சிரமங்கள் இருக்கின்றன. எதிர்காலத்திலே விரைவாக கமல சேவைகள் திணைக்களத்தின் ஊடாக அரசாங்கம் உரத்தினை விவசாயிகளுக்கு
விநியோகம் செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே இறக்குமதி செய்யப்படுகின்ற 68 வீதமான உரத்தினை கமநல சேவை திணைக்களங்களுக்கு ஊடாக நியாயமான விலையில் மக்களுக்கு வழங்கி இந்த மோசடியான விலை அதிகரிப்புக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஜனாதிபதி அவர்கள் தீர்மானித்திருக்கின்றார். ஒரு பேசுபொருளாக இருக்கின்ற விடயமாக காணப்படுவது உதய கம்பன்பில அவர்களுடைய புத்தக வெளியீடு. இதில் இருக்கின்ற சூட்சுமங்களை மறைக்கின்ற வகையிலே அவருடைய புத்தக வெளியீடு இருக்கின்றது. இதிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற வகையிலே அரசாங்கம் உறுதியாக இருக்கின்றது. நிச்சயமாக அதற்கான விசாரணைகள் முழுமையாக இடம்பெறும். சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள், அதில் தொடர்பு பட்டவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். அவர்களுக்கான தண்டனையும் எமது காலப்பகுதியிலே நிச்சயமாக சட்டத்தினூடாக பெற்றுக் கொடுக்கப்படும். புதைக்கப்பட்ட சடலம் ஒன்றில் இருந்து தலையை அகற்றிச் சென்ற சம்பவம் ஒன்று வவுனியா மகாரம்பைக்குளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. வவுனியா மகாரம்பைக்குளம் பகுதியில் புதைக்கப்பட்ட சடலம் ஒன்றில் இருந்து தலை அகற்றப்பட்டுள்ளதாக வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மகாரம்பைக்குளம் பகுதியில் 3 மாதங்களுக்கு முன்னர் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் அகால மரணமடைந்திருந்தார். அவரது சடலம் மரண விசாரணைகளின் பின்னர் கருப்பணிச்சான் குளம் மயானத்தில் புதைக்கப்பட்டிருந்தது. தற்போது புதைக்கப்பட்ட இடத்தை மீண்டும் தோண்டி அதில் இருந்த உயிரிழந்தவரின் தலையை இனம் தெரியாத நபர்கள் அகற்றிச் சென்றுள்ளதாக அவரது பெற்றோர்கள் தெரிவிப்பதுடன் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் பதிவு செய்துள்ளனர். அதே பகுதியில் அண்மையில் உயிரிழந்த ஒருவரின் இறுதிச் சடங்கு மயானத்தில் இடம்பெற்றுள்ளது. அதன்போது அந்த பகுதியில் இருந்து துர்நாற்றம் வந்துள்ளது. அதனை அடுத்து பொதுமக்கள் சென்று அந்த பகுதியை பார்வையிட்டுள்ளனர். அதன் பின்னரே விடயம் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக வவுனியா குற்றப்பிரிவு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மாரம்பகுடத்தான் வதிப்புடம் நாங்கள் வதிப்புடம் கொண்ட நாங்கள் என் புள்ள பிறப்பிடமும் வளப்பிடமும் மாரம்பகுளமாக தான் இருந்தது. இப்போ கொஞ்ச நாளுக்கு முதல் 2025ஆம் ஆண்டு என் புள்ள மரணம் அடைஞ்சார். என் பிள்ளைக்கு அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல போய் பார்க்கும்போது ஒரு சித்த வீட்டுக்கு போயிட்டு போன இடத்துல தான் அந்த பிள்ளைய கொண்டு அடக்கம் பண்ண இடத்துல என்ன மணக்குதுன்னு சொல்லி அந்த புதக்குழியை பார்க்கும்போது என் பிள்ளையோட புதக்குழியை கிண்டி என் பிள்ளைய எடுத்து தலையை துண்டாடி தலையை மட்டும் எடுத்து போட்டு அதை அப்படியே போட்டுட்டு அதை தாக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை அதை அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க. தலையை மட்டும் எடுத்துக்கிட்டு என் பிள்ளைக்கு நடந்த சம்பவம் வேறு யாருக்குமே நடக்கக்கூடாது. இந்த கருப்பிஞ்சாங்குள சுடலையில் இப்படி ஒரு துர்ப்பாக்கியமாக நடந்த சம்பவம் என் பிள்ளைக்கு நடந்த அநீதி வேறு யாருக்குமே நடக்கக்கூடாது. கடைசியும் முதலுமா இது மட்டுமே இருக்கணும். வேறு எந்த பிள்ளைகளுக்கும் இப்படி ஒரு துர்ப்பாக்கியம் நடக்கக்கூடாது மிக தாழ்மையுடன் கேட்குறேன். இதுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு, உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளையும் கேட்குறேன். கொழும்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் நீர்வெட்டு தொடர்கிறது. நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக கொழும்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் நீர்வெட்டு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. பாதுகை, ஹோமாகம, பெலன்வத்தை மற்றும் பன்னிப்பீட்டிய உள்ளிட்ட சில பகுதிகளில் இந்த திட்டமிடப்பட்ட நீர்வெட்டு அமுல்படுத்தப்படுவதாகவும் கால அட்டவணைக்கு அமைவாக எதிர்வரும் 10ஆம் தேதி வரை அந்த பகுதிகளில் அவ்வப்போது நீர் விநியோகம் மட்டுப்படுத்தப்பட உள்ளதாகவும் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதற்கமைய முதற்கட்டத்தின் கீழ் பாதுகை பகுதியில் நேற்று முன்தினம் இரவு 8 மணி முதல் நேற்று பிற்பகல் 2 மணி வரை நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட்டது. ஹோமாகம பகுதியில் நேற்று இரவு 8 மணி முதல் இன்று பிற்பகல் 2 மணி வரை 18 மணத்தியாலங்களுக்கு நீர் விநியோகம் நிறுத்தப்படும். பேலன்பத்தை பகுதியில் இன்று இரவு 8 மணி முதல் நாளை பிற்பகல் 2 மணி வரை நீர்வெட்டு அமுல்படுத்த தீர்மானிக்கப்பட உள்ளது. பாதுகை, ஹோமாகம மற்றும் பெலன்பத்தை ஆகிய பகுதிகளில் 3 நாட்களுக்கு ஒருமுறை இந்த நீர்வெட்டு மேற்கொள்ளப்படுவதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் பத்திரமுல்ல, பாமன்கடை, வெள்ளவத்தை மற்றும் நாவல ஆகிய பகுதிகளில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இரவு 10 மணி முதல் அதிகாலை 1 மணி வரை 3 மணித்தியாலங்களுக்கு நீர் விநியோகம் நிறுத்தப்படும். நீர்வெட்டு அமுல்படுத்தப்படாத நாட்களில் தடையின்றி நீர் விநியோகத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை மேலும் தெரிவித்துள்ளது.
இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். Thank you.